ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் கேட்டிருக்காங்க. ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடி நூல் கட் ஆகுதுன்னு. இந்த மாரி நூல் கட் ஆகுறது எல்லாமே நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் இந்த மாதிரி ஆகும். மிஷின்ல ப்ராப்ளம் வருமான்னா, கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அத எப்படி ரெடி பண்ணலாங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நீடில நீங்க கரெக்ட்டான பொசிஷன்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம விட்டாலும், இந்த மாதிரி உங்களுக்கு நூல் கட் ஆகும். அது எப்படி நம்ம கரெக்ட்டான பொசிஷன்ல பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்டிச்சிங் பண்ற நீடில்ஸ் பாருங்க. 2 பக்கம் இருக்கும். ஒரு சைடு லைன்ஸ் போட்ட மாரி இருக்கும். இன்னொரு சைடு லைன்ஸ் இல்லாம பிளைனா இருக்கும். எப்பவுமே நீங்க ஸ்டிச் பண்ற நீடில்ஸ மெஷின்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது, இந்த லைன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபேசிங் இருக்கிற மாரி வச்சு தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த நீடில நான் ஃபிக்ஸ் பண்றேன் பாருங்க. இப்போ நீங்க மெஷின்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த லைன்ஸ் வர மாரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க கரெக்ட்டா அந்த நீடில நல்லா மேல ஏத்தி டைட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பொசிஷன்ல தான் நீங்க எப்பவுமே நீடில வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ரைட் ஃபேசிங்ல இந்த மாரி பிளைனா வரும். நீங்க இந்த மாரி நீடில்ஸ வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்றது மூலியமா, நீங்க நூல் கட் ஆகுறத தவிர்க்கலாம். 2வது விஷயம் இந்த டென்ஷன் டிஸ்க். இந்த டென்ஷன் டிஸ்க்ல இந்த நூல் வந்து இந்த மாரி டைட்டா இருந்தா கூட, உங்களுக்கு நூல் அடிக்கடி கட் ஆகும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இருந்தாலும் உங்களுக்கு நூல் அடிக்கடி கட் ஆகும். அதுக்கு வந்து இந்த டென்ஷன் டிஸ்க்குள்ள ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அது அந்த கம்பி உங்க மெஷின்ல இருக்கான்னு நீங்க கழட்டி செக் பண்ணுங்க. இப்போ இந்த நம்ம டென்ஷன் டிஸ்க்க ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணலாம். நீங்க பார்த்து ஒவ்வொரு பார்ட்ஸா நீங்க பொறுமையா நீங்க ரிமூவ் பண்ணுங்க. நீங்க எந்த பார்ட்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது எல்லாமே இருந்தா தான் அந்த டென்ஷன் டிஸ்க் கரெக்ட்டா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பொறுமையா ஒவ்வொரு பார்ட்ஸா நீங்க ரிமூவ் பண்ணுங்க. பாருங்க இந்த டென்ஷன் டிஸ்க்குள்ள இந்த கம்பி தான். இந்த கம்பிய வந்து நம்ம எடுக்குறக்கு சின்னதா ஒரு டிப்ஸ் இருக்கு. நம்மகிட்ட அந்த பெரிய நீடில் இருக்கு பார்த்தீங்களா? அத அந்த இடத்துல வச்சீங்கன்னா, அதுல சம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கம்பிய அப்படியே அது வந்து இழுத்துரும். பாருங்க. இந்த கம்பி தான். இந்த கம்பி இல்லன்னா, நீங்க மெஷின் ஷாப்ல போயிட்டு இந்த கம்பிய வந்து வாங்கிக்கங்க. இந்த கம்பி என்ன பண்ணும்னா, உள்ள அந்த தம்ப் லிஃப்ட்ல வந்து டச் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த டென்ஷன் டிஸ்க் உங்களுக்கு ஃபார்வர்ட், பேக்வார்ட் வந்து மூவ் ஆகும். அப்ப நூல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். அந்த ஃப்ளோ வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த கம்பி இல்லன்னா கூட இந்த ஸ்டிச்சிங் நீடில வச்சு கூட நம்ம அதுல உள்ள ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்ப அகைன் நம்ம அந்த டென்ஷன் டிஸ்க்க அசெம்பிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி துணிய வச்சு தொடச்சுக்கங்க. இந்த கம்பிய ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கங்க. இந்த கம்பி இல்லன்னா கூட உங்ககிட்ட அந்த ஸ்டிச்சிங் நீடில வச்சு அத உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. அது கரெக்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸா நம்ம அதுல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் எடுத்து நீங்க கரெக்ட்டா ஒரு சைட மட்டும் நீங்க அத உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொரு சைடு ஸ்ப்ரிங்க நீங்க இப்ப ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சைடு மட்டும் தான் நீங்க அத ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒவ்வொரு பார்ட்ஸா எடுத்து நம்ம அசெம்பிள் பண்ணணும். நம்ம எந்த மாரி மெத்தட்ல அத அசெம்பிள் பண்றோமோ, அதே மாரி மெத்தட்ல நீங்க டென்ஷன் டிஸ்க்க ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க டைரக்ஷன மாத்தி வச்சா கூட அந்த நூல் வந்து ஸ்டக் ஆகும். பாருங்க இப்ப தான் அந்த ஸ்ப்ரிங்க வந்து இந்த மாதிரி உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம. வீடியோவ நீங்க கவனமா பாருங்க. நம்ம என்னென்ன பார்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோமோ, அதே மெத்தட்ல நீங்க கழட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்ப்ரிங் எடுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபைனலா இந்த அட்ஜஸ்டர் எடுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ இந்த டென்ஷன் டிஸ்க்ல நம்ம நூல் கோர்த்து நம்ம இழுத்து பார்க்கலாம். எப்பவுமே நீங்க அட்ஜஸ்டர வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்க இப்போ அந்த ஃப்ளோ வந்து கரெக்ட்டா வருது பாருங்க. அந்த முன்னாடி அந்த சில்வர் கலர்ல போல்ட் மாரி இருக்கிறது அட்ஜஸ்டரு. அத வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நூல வந்து ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். 3வது விஷயம் இந்த பாபின் கேஸு. பாபின் கேஸ்லயே 2 இருக்கு. இது கம்பெனி பாபின் கேஸு. அது வந்து நார்மல் பாபின் கேஸு. கம்பெனி பாபின் கேஸ்ல இந்த மாதிரி வாஷர் மாரி வரும் பாருங்க. அதே வந்து நார்மல்ல அந்த வாஷர் வந்து இருக்காது. இப்போ இந்த 2 பாபின் கேஸ்லயுமே நானு பாபின் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இது நார்மல் பாபின் கேஸ்ல நம்ம பாபின் போடுறோம். நீங்க இந்த மாரி மெத்தட்ல தான் நீங்க அந்த பாபின் போட்டு நூல் எடுக்கணும். இப்போ நார்மல் பாபின் கேஸ்ல நீங்க நூல் வந்து இந்த மாரி இழுக்கும்போது ரொம்ப டைட்டா இருக்கும் பாருங்க.
ரொம்ப டைட்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அத எப்படி நம்ம கரெக்ட் பண்றதுங்கிறத இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனி பாபின் கேஸ்ல பாபின் நம்ம போடலாம். எப்பவுமே நீங்க இந்த கம்பெனி பாபின் கேஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்போ நூல் வந்து நம்ம இழுக்கும்போது உங்களுக்கு அது எப்படி ஃப்ளோ ஆகுது பாருங்க. உங்களுக்கு நல்லாவே ஃப்ளோ ஆகும் அந்த த்ரெட். இந்த மாரி பாபின் கேஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும்போது, உங்களுக்கு நூல் வந்து எங்கேயுமே ஸ்டக் ஆகாது. உங்களுக்கு அடிக்கடி நூல் கட் ஆகுறது ரொம்பவுமே ரெட்யூஸ் ஆகும். ஸோ இந்த மாரி கம்பெனி பாபின் கேஸ நீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நார்மல் பாபின் கேஸ நீங்க யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. 4வது விஷயம் இந்த பிரஷர் ஃபுட். இந்த பிரஷர் ஃபுட்ல இந்த நீடில் வந்து டச் ஆகக்கூடாது. பாருங்க இந்த மாதிரி. அது வந்து டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா அடிக்கடி உங்களுக்கு நூல் கட் ஆகும். இத வந்து நீங்க கேட்கலாம். பிரஷர் ஃபுட்ட கழட்டி மாட்டுனா அது பொசிஷன் கரெக்ட் ஆயிடும்னு. அப்படி ஆகாது. பாருங்க நீங்க இந்த மாதிரி தான் அந்த பிரஷர் ஃபுட்டோட பொசிஷன வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த பிரஷர் ஃபுட்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கும்போது, நீங்க என்னதான் கழட்டி மாட்டுனாலும் அதே கிராஸ் தான் வரும். நீங்க இந்த மாதிரி வச்சு நீங்க அத ரொட்டேட் பண்ணும்போது, அந்த பிரஷர் ஃபுட்டோட பொசிஷன நம்ம ஈஸியா அலைன்மென்ட் பண்ணலாம். பாருங்க, இந்த பக்கம், அந்த பக்கம் நம்ம ஈஸியா அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அந்த நீடில் எங்கேயுமே டச் ஆகாது. உங்களுக்கு நூல் வந்து கட் ஆகுறது ரொம்பவுமே ரெட்யூஸ்ட் ஆயிரும். இந்த மாரி நீங்க அந்த பொசிஷன் வந்து மாறி இருந்ததுன்னா அலைன்மென்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்னால எப்படி நூல் கட் ஆகுறதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க மெஷின எப்பவுமே சுத்தமா கிளீன் பண்ணி, இந்த மாரி ஆயில் வச்சு நீங்க அத மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி ஆயில் விடும்போது கூட அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு மெஷின்ல நூல் கட் ஆகுறது ரொம்பவுமே ரெட்யூஸ்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.